ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ராம்குமார் உடல் பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தியாளர் ராஜா தரும் விவரங்களை தற்போது கேட்கலாம். ராஜா, யார் முன்னிலையில தற்போது இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை இந்த பரிசோதனை இன்னும் இப்பொழுது அனைத்து மருத்துவர்களும் தயார் நிலையில் உள்ளே இருக்கிறார்கள். ஏற்கனவே 3 மருத்துவர்கள் இங்கு இருந்தார்கள். அதனுடன் புதிதாக கோர்ட்டால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவரும் இங்கே வந்திருக்கிறார். அதே போன்று திருவள்ளூர் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டும் தற்பொழுது இங்கே வந்துள்ளார். அவரும் அனுமதி அளித்து விட்டார். அதற்கு அடுத்தபடியாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புழல் ஆய்வாளரும் இங்கே வந்து உள்ளே இந்த பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவரது உடற்கூறானது சுமார் 1.25 மணி நேரம் நடைபெற வேண்டும் என கோர்ட் ஆர்டரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 5 விதமான நுரையீரல் அதே போன்று வயிறு உள்ளிட்ட 5 விதமான பரிசோதனைகள் செய்வதற்காக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் இந்த பரிசோதனையை 1.25 மணி நேரம் நடைபெற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்த உடற்கூறு ஆய்வானது மொத்தம் 1.25 மணி நேரம் நடைபெறும் எனவும் 6 மணிக்குள்ளாக அது முடிவுறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜா, இந்த பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு செய்யப்படுகிறதா? மேலும் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் எப்போது தாக்கல் செய்யப்படும்? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இந்த உடற்கூறு ஆய்விற்காக இன்று உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதனைத் தொடர்ந்து இந்த உடற்கூறு ஆய்வை வீடியோ பதிவு செய்வதற்கு ஏற்கனவே தயார் நிலையில் வீடியோகிராஃபர்களும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது 4 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். செல்லக்குமார் மற்றும் வினோத், அதே போன்ற மணிகண்டன் ஆகியோர் இங்கு உள்ளவர்கள். அதே போல் இன்று உயர்நீதிமன்றம் தெரிவித்த மருத்துவர் பாலசுப்ரமணியமும் இங்கே வந்து இந்த உடற்கூறுக்கான வேலைகளை செய்து வருகின்றனர். இந்த உடற்கூறு ஆய்வு பின்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. முக்கியமான வழக்கு என்பதால் மேஜிஸ்ட்ரேட் இதற்கு தற்பொழுது அந்த அனுமதியை அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த முடிவிற்கு பிறகு இன்று மாலைக்குள் இது முடிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக இவை அனைத்தும் ஏற்கனவே வழக்கு இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டிடமும் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிகிறது.